சாரோட ஃபேன்ஸ் அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது நம்ம சமூக வலைத்தளங்கள்ல தெரிஞ்ச முகங்கள் எல்லாருமே இங்க நிறைஞ்சிருக்காங்க. அதாவது நம்ம என்டர்டைன் எப்படி ஹாய் சார் பாஷா எப்படி இருக்கீங்க? ஓகே, விஜய் ஆண்டனி சார் ஹிட்லர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஹிட்லர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? வந்து தோணுச்சு அது இல்லையா? உங்களோட கண்டென்ட் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? சோயா நம்ம லைஃப் தான அத்தனை ஐடியா இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட லைஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்து நிச்சயமா விளையாடுங்க சார் இல்லையா? நான் வந்து கேட்டேன் என்ன கண்டென்ட் பண்ண போறீங்க சாரோட நீங்க பேசுனீங்கன்னா என்னெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்ன உங்க கிளாஸ் சொன்னாங்க சார் கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அது நான் எனக்கு இதுக்கு மேல இந்த ஸ்டேஜ்ல வேலை நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஐ வில் ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் அப்படின்னு சார். லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆண்டனி சார் ஆன் தி ஸ்டேஜ். பக்கத்துல வந்து நான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கான்செப்ட் பண்ணேன். ஆனா உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும் போது நீங்க எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைச்சு நான் கான்செப்ட் யோசிச்சேன். ஸோ 2-3 லைன்ஸ் மாதிரி கேட்கிறேன், நீங்க அதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் உங்க இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஆனா இந்த ஸ்டேஜ் இந்த காமெடி வே ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட வந்து சார் நடக்கிறதெல்லாம் கண்ணி வெடியா இருக்குன்னு சொல்றேன், கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நான் கெஸ் பண்ணிருக்கேன். இருக்கட்டுமே நீங்க கெஸ் பண்றது தாண்டி நீங்க கேளுங்க. லைஃப் வந்து எது பண்ணாலுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா ஓட்டமே அப்படின்னு சொல்லுவீங்க. சோ இந்த மாதிரி நான் கேட்கணும் உங்ககிட்ட ஆன்சர் பண்ணணும், நீங்க ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன். சோ அந்த மாதிரி இதுக்கு நீங்க ஏதாவது லைக் பண்ணி வேலை ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே, क्वेश्चंस ப்ளீஸ். நான் கேக்குறேன் சார். கேட்டல கேட்டி பதில் சொல்றாங்க. உங்க வேலை நீங்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது, மறுபடியும் கேட்கணும். கேளுங்க சார். ப்ளீஸ் ஒரு லைஃப் philosophy கேக்குறாங்க. philosophy பேசுறாங்க. வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ணலாம். சரி, வெயிட் என்ன சொல்லலாம்? சரி, லைஃப்ல நடக்கிறதெல்லாம் கண்ணாடியே இருக்கும். கால் வச்ச இடம்லாம் கண்ணாடியே இருக்கு சார். வாழ்ந்து நினைச்சு அடிச்சு தூக்கி வைக்கணும். அவ்வளவுதான். அடிச்சு ஆமா உண்மையா சார். லவ் பண்ணாலே பிரேக் அப் ஆகுது சார். இதே சார் பையன் வாங்க சார், வாங்க மக்கள் எல்லாரும் கொஞ்சம் பேசுறாங்க. லைஃப் ஃபுல்லா கண்ணாடி தான், ஒவ்வொரு செகண்ட் கண்ணாடி தான். சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கண்ணாடி. அதை தாண்டி சிரிச்சு சொல்லலாம். சந்தோஷம் அது கடந்து வரல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். டவுன் நிறைய இருக்கும்போது ஸோ அதோட கண்டிப்பாக என்ன நடக்குது அடுத்துக்கிறேன். நான் பேசினது இன்னும் நிறைய கல்வி அடுத்த கேள்வி நீர் கேட்கணும். சரி, அதாவது எது பண்ணாலும் அது வந்து நீங்க கேட்ட மாதிரி மறக்க மாட்டேங்குது. அதாவது அது ரீதியில போகுது. அதுக்கு என்ன நீங்க சொல்லுங்க. சரி, she asked to you. பால் பச்சை எங்க? பால் பச்சை. ஆமா. பால் பச்சை. இவங்க ரெண்டு பேரும் பால் பச்சை fans. ஹலோ சார். ஹாய் பிரிட்டா. ஹாய் பால் பச்சை. நீ பால் பச்சை இல்ல பச்சை பால். பச்சை புள்ள. சார் இல்ல. இல்லையா? பேர் தான்
பால் பச்சை. ஆனா பச்சை பால். பச்சை எல்லாம் ஏன் பால் பச்சை சிவா சிவா பால் பச்சை பச்சை பால் விட்டுவாங்க. இது பச்சை பால் பச்சை பால் பச்சை பால் பாவம். ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த பாட்டு ஆடுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க பவரா எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். பவரா அந்த மாதிரி நாக்கு மாதிரி நீங்க வேணா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பச்சு பவரான்னு சொல்லி என்ன சொல்றீங்க? நான் பவர் யாரும் இல்லையா? நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா அக்கா தம்பி ஒரே ரியாலிட்டி ஷோ பண்ணோம். அதுல என்ன தோணுதோ அது சொல்லுவோம். நம்ம பிளான் பண்ணிதான் எனக்கு எது டேஸ்ட் அதிகமாக சாப்பிட முடியும். ஸோ நான் கேட்கும்போது என் டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயம் செலக்ட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்றதுனால நான் பிச்சைக்காரன் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. சோசியல் மெசேஜ் ஆல்மோஸ்ட் 100 படத்துல 99 படத்துல வருது. இந்த படத்துலயும் மெசேஜ் இல்லாம இல்லை. பாக்குற பார்வையில் இருக்கு. நிறைய நல்ல படத்தை கொடுத்தாங்க அவங்க உண்மையிலும் சொல்லிட்டு வரவங்க இருக்கா. உண்மையில அந்த படத்துல அந்த வேளாங்கண்ணி பாத்தியா சூப்பர் வச்சு அப்படின்னு சொல்றவங்க இருக்கா. அப்படின்னால பாக்குற பார்வையில அழகு மெசேஜ் எல்லாம் பச்சை பால் அழைக்கப்படுவார். ஓகே அவர் பேர் என்ன? பச்சை பால். பச்சை பால். சார்